தனுசு ராசி, அதாவது இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியில் இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் ஜாதகம் கணிச்சு சொல்கிறது மட்டும் இல்லை, ஆசிரியர் உங்ககிட்ட நிறைய பேர் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதாவது இப்போ எல்லாருக்கும் ஆசை வந்துடுச்சு, என்னோட ராசி என்னன்னு நானே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த தனுசு ராசி குரு பயிற்சி எப்படி மேம் இருக்குது சொல்லுங்களேன். கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா, எதுவுமே இவங்க ஒரு செயலை பெருமையாக செய்வாங்க. ரொம்ப சந்தோஷமா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த குரு பயிற்சியில ஒரு விஷயம் இப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியாது, அதனால தப்பு பண்ணிடுறோம். இப்படித்தான் நடந்துக்கணும்னு தெரிஞ்சா ஆமா உஷாராயிடலாம்ல. அப்போ கஷ்டம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது. அந்த யாராவது நல்ல பலசாலி எதிர்ல வந்தாங்கன்னா, ஏன் ராமர் மறைமுகமாக மறைஞ்சு நின்று அம்பெய்தார் அப்படின்னா, நேர்ல போனா ராமனுடைய பலத்துல பாதி அவனுக்கு கிடைச்சிடும். அப்ப வேற வழி இல்ல. சில நேரங்களில் தெய்வங்களாக இருந்தாலுமே மறைஞ்சிருந்துதான். நான் டேலண்டா இருக்கிறதே அடுத்தவனுக்கு பகையா மாறுது. எப்படி அவன் மட்டும் பேர் வாங்கலாம்? இன்னைக்கு கலியுகத்துல இருக்கும். அதனால அப்படிதான் அவங்களுடைய நெகட்டிவான எண்ணங்களுக்குள்ளதான் மக்கள் இருக்காங்க. அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நமக்கு பகையை, மறைமுகமான விரோதங்களை அதிகப்படுத்திடும். அந்த விரோதத்தை நம்ம எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருமே, அதாவது உலகத்தில் பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருக்குமே முதல்ல ஒரு நன்றி அண்ட் வணக்கம். ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு நீங்கள் வியூவர்ஸ் தாங்க முதல் காரணம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இந்த அஸ்ட்ராலஜர் ஃபுல்லாக ஆக்சுவலாக ஆன்மீகம் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு நிறைய பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோங்க. அவங்க யார் தெரியுமா? ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர், ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுங்க. ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க பிரகாசமாக. அவங்கக்கிட்ட இப்போ நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு உங்கள் 12 ராசிக்கும் எப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திப்போமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு 12 ராசியும் ஆசைப்படுவாங்க. இந்த இவ்வளோ நாள் நான் பட்டுட்டேன், இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இனிமே தான் எப்படி இருக்க போகுது, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்க போகிறேன்னு 12 ராசி அது பாருங்க ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம 12 ராசியும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக மேம்? கண்டிப்பாக மேம். நிச்சயமாக எல்லாருக்கும் அவங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அரசருக்கு அரசரையும், அவதார புருஷரையும், அயோத்தி மன்னரையும் அடிமை தொழில் செய்ய வைத்த அமரகுரு பகவானின் அதிசயங்கள் உரைக்க கேளு. 2 5 7 9 இதமான அமரகுரு பகவான் இன்பம் தரும் 11 இருக்கும்போது இதுவெல்லாம் நடக்குமென்று இயம்பிடுவீர் உலகத்தார்க்கே. பஞ்சமெல்லாம் நீங்கிவிடும், பல கஷ்டம் மாறிவிடும், கவலையெல்லாம் தீர்ந்துவிடும், கடன் தொல்லையும் தீர்ந்துவிடும், மாறாத நோயும் மறைந்துவிடும், தீராத பகையும் தீர்ந்துவிடும், வாழ்க்கையில் வசந்தம் சேர்ந்துவிடும், பாக்கியங்கள் மெத்த உண்டு, பஞ்சனையும் மெத்த உண்டு, மாடுகன்று சேர்க்கை உண்டு, மாடி வீட்டு யோகம் உண்டு, கேட்டதெல்லாம் கிடைத்துவிடும், கெட்டதெல்லாம் நல்லதாகும், தொலைந்த பொருளும் வந்துவிடும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமப்பா. இதுதான் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால், அதுவும் ஜாதகத்தில் 2 5 7 9 11 இந்த இடங்கள்ல இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை நிறைய தருவார். இதுதான் வியாழ நோக்கம். குரு பகவான், குரு பயிற்சி, குரு பார்வை இது எல்லாமே இந்த இடத்துல இருந்தால் அவங்க நல்ல பாசிட்டிவான பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கவுங்க ராசிக்கு எந்த இடத்துல குரு பகவான் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். மேம்,
குரு பெயர்ச்சி 12 ராசிக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக சொன்னீங்க பாருங்க. நான் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவும் போய் இந்த குரு பெயர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்கு இல்லை மேம்? பாசிட்டிவாக. கண்டிப்பா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் கேட்கறதுக்கு. எல்லாம் பாருங்களேன் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த குரு பயிற்சியில ஒரு ரொம்ப விசேஷம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, சொல்லுங்க. அதி வல்லமையோட உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக உணரும், ம் ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்கிறத, இந்த கடகங்கிறது சந்திரனுடைய வீடு, அது தாயின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அங்க குருன்னா குழந்தைன்னு எடுத்துக்கிறோம். அந்த குழந்தை அங்க வந்து தாய் மடியில உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போ அது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அம்மா கிட்ட இருந்தாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் நான் தர்றேங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்ப குரு பகவான் இருக்கார். அதனால அவங்கவங்க பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலன்களை அவர் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னாலும், ம் ஓரளவு ஒரு நல்லவர் அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவரால அவங்க இருக்கக்கூடிய இடம் சரியில்லாத இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குணம் நான் கொடுக்கறது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல அவருடைய பார்வை பலத்துல அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு 3 ராசிகளை சிறப்பு செய்வார். ஏன்னா அந்த 3 ராசிகளை அவர் பார்ப்பார். அப்ப எந்த ராசிக்கு அவருடைய பார்வை விழுகுது அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு அவருடைய 5வது பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கு. அவருடைய 7வது பார்வை மகர ராசிக்கு இருக்கு. அவருடைய 9வது பார்வை மீன ராசிக்கு இருக்கு. இந்த 3 ராசிகளுக்கும் அவர் ரொம்ப சிறப்புகளை பண்ணக்கூடியவராக இந்த குரு பகவான். குரு பார்வை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல், ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த நேரத்துல ஒரு குருன்னா தெய்வ பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வ பலம்ங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவாங்க, அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பார்வையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி, அதாவது இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியில் இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது? ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஜாதகம் கணிச்சு சொல்கிறது மட்டும் இல்லை, ஆசிரியர் உங்ககிட்ட நிறைய பேர் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதாவது இப்போ எல்லாருக்கும் ஆசை வந்துடுச்சு, என்னோட ராசி என்ன நானே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த தனுசு ராசி குரு பயிற்சி எப்படி மேம் இருக்குது சொல்லுங்களேன். கண்டிப்பா இந்த தனுசு ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா, எதுவுமே இவங்க ஒரு செயலை பெருமையாக செய்வாங்க, ரொம்ப சந்தோஷமா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த குரு பயிற்சியில எந்த ஒரு செயலையும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் ரகசியமாக செய்யும். ஓ, வெளியில சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்லக்கூடாது. நிறைய 8ஆம் இடத்துல அஷ்டம சனி, அஷ்டம குரு நடக்குது. அதனால போச்சு தனுசு ரொம்ப கஷ்டப்படும். இந்த தப்பு தான் மேம் நான் அடிக்கடி செய்கிறேன், எல்லா ரகசியத்தையும் முதல்ல சொல்லிடுறேன். அதை பண்ணவே கூடாது. இங்க 8ங்கிறது என்னன்னா மறைமுகமானது. நம்ம அந்த மறைமுகமான நிகழ்வுன்னா அந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாத்திக்கணும். மாத்திக்கிட்டா மட்டும்தான் அவரு ரொம்ப பரவாயில்ல. அந்த கிரகங்களினுடைய நிகழ்வு என்னவா இருக்குன்னா, ஒரு விஷயம் இப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியாது, அதனால தப்பு பண்ணிடுறோம். இப்படிதான் நடந்துக்கணும்னு தெரிஞ்சா ஆமா உஷாராயிடலாம்ல. அப்ப கஷ்டம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது. அந்த கஷ்டம் ஏன் வருதுன்னா, என்னுடைய பெருமைக்காக நான் சில விஷயங்களை வெளிப்படையா அடுத்தவன் பேசணும், என்னைய பத்தி நல்லா சொல்லணும், அவனுக்கிட்ட நான் என் கஷ்டத்தை காமிச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு கஷ்டமே வருது. ஆமா, இல்ல சொல்லி எதையாவது சொல்லி மாட்டிக்க, எதையுமே கமிட்மெண்டே பண்ணாதீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்களா, வர்றேன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க, கண்டிப்பா வரேன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தைக்காகவே அதை காப்பாற்றணும்னு இங்க உங்களுடைய வேலைகள் ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், அதை விட்டுட்டு அங்கே போகிற மாதிரி இருக்கும். இல்லை கண்டிப்பாக வரேன் நீங்கள் வாக்கு கொடுத்ததை நம்பி அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, உங்களால் போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், அங்கே மாட்டிக்கும். இந்த நேரம் 8ஆம் இடத்து இந்த அஷ்டம குரு என்ன பண்ணும், இந்த 8ல் குரு இருக்கும்போது அதி வல்லபனாம் வாளியும் அகங்காரம் கொண்டாடி அரசிலிருந்து மாண்டு போனான் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அந்த வாளியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையானவர் வாளி, அடுத்தவங்களுடைய பவர்ல பாதி வாங்கிக்க கூடியவர் அவர். யாராவது நல்ல பலசாலி எதிர்ல வந்தாங்கன்னா ஏன் ராமர் மறைமுகமாக மறைஞ்சு நின்று அம்பெய்தார்,
அப்படின்னா நேர்ல போனா ராமனுடைய பலத்துல பாதி அவனுக்கு கிடைச்சிடும். ஓ அப்ப வேற வழி இல்ல. சில நேரங்களில் தெய்வங்களாக இருந்தாலுமே மறைஞ்சிருந்து தான் சில வேலைகளை முடிக்க முடியும். ம் அதுக்கு இது நல்ல உதாரணம். அதனால இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நீங்க கோயிலுக்கு போறத கூட 9 தடவை சொல்லிட்டு போவீங்க. அடுத்தவன்ட்ட நான் இந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், அந்த தவறை பண்ணவே கூடாது. ஓகே சொல்லாம கிளம்புங்க. இறை தரிசனமாக இருந்தாலும் நீங்க பாட்டுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. 2ஆம் பேருக்கு தெரியாம போய் பண்ணிட்டு வாங்க. ம் ஒரு நல்ல செயல் செய்றீங்க, ஒரு தான தர்மங்கள் பண்றீங்க, அன்னதானம் பண்றீங்க, நோட்டீஸ் அடிச்சு இந்த நேரத்துல நான் தான தர்மங்கள் இன்னார் பண்றாருன்னு பண்ணவே பண்ணாதீங்க. ம் ஒரு கோவிலுக்கு திருப்பணிக்கு நன்கொடை கொடுக்குறீங்க, கல்வெட்டுல என் பேர் வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நான் வகுப்பு எடுக்கும்போது அப்படிதான் ஒருத்தருக்கு குரு நல்லா இல்லை. ம் அப்போ உங்க பேரை வந்து நீங்க திருப்பணிகளை கூட வெளிப்படுத்தக்கூடாதுன்னு. ஆமாங்க, கோயில் கட்டின என் பேரை போட்டு விட்டாங்க, அதுல இருந்து எனக்கு கஷ்டங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த மாதிரி செயல்களை இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜாதகர் இந்த தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் இப்போ 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. அப்போ மறைமுகமான செயல்களை தான் அவர் நடத்தணும்னு நினைப்பாரு. அங்க போய் நான் வெளிப்படுத்துறேன்னு வெளிப்படுத்தும் போது அங்க ஆப்ப நிச்சயமா உண்டு. ஏன்னா ஆல்ரெடி எதிரிகளை உருவாக்கி வச்சிடறோம். நம்மளுடைய திறமை என்ன பண்ணுது, நான் டேலண்டா இருக்கிறதே அடுத்தவனுக்கு பகையா மாறுது. எப்படி அவன் மட்டும் பேர் வாங்கலாம்? இன்னைக்கு கலியுகத்துல இருக்கும். அதனால அப்படிதான் அவங்களுடைய நெகட்டிவான எண்ணங்களுக்குள்ளதான் மக்கள் இருக்காங்க. அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நமக்கு பகையை, மறைமுகமான விரோதங்களை அதிகப்படுத்திடும். அந்த விரோதத்தை நம்ம சந்திக்க கூடாதுன்னா நம்மளுடைய செயலும் மறைமுகமாகவே இருக்கும். கரெக்ட். வெளிப்படக்கூடாது. ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, உங்களுடைய திறமை வெளிப்படுற மாதிரி இந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன் ஓனருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சொன்னீங்கன்னா அவன் நீ எப்படி ஐடியா கொடுக்க போகுது, நீ உன்னை இந்த இடத்துலயே விடாம நான் காலி பண்ணிடுவேன், அவன் கங்கணம் கட்டிக்குவான். உண்மைதான். அது பண்ணவே கூடாது. அப்போ நீங்க எந்த ஒரு நிகழ்வை வெளிப்படுத்தினாலும் அடுத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்க இந்த நேரத்தில் வெற்றி அடைவதற்கான வழி. அதை பண்ணாம எனக்கு குரு கொடுக்கலன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. அவர் எங்க இருந்து கொடுக்க போறாருன்னா 8ஆம் இடத்துல இருந்து கொடுக்குறாரு. உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அப்போ சுப விரயங்களுக்கான காலங்களை கொடுக்காரு. ஒரு வீடு வாங்குறீங்களா, நான் வீடு வாங்க போறேன்னு சொல்லாதீங்க. ரகசியமா உங்க குடும்பத்தை மட்டும் கூட்டிட்டு போய் கிரக பிரவேசத்தை முடிச்சிடுங்க. வெரி குட். கரையம் பண்ணிடுங்க. அதை போயிட்டு 4 பேர்ட்ட சொல்லிட்டு பண்ணவே பண்ணாதீங்க. வருமானத்தை குரு பாக்குறாரு, வருமானத்தை நிறைய கொடுப்பாரு. இடம் வீடு சொத்து 4ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. இடம் வீடு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நல்ல விஷயங்களை வச்சுட்டு அப்புறம் குரு அஷ்டம குரு நல்லா இல்லைன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. இந்த நேரத்தில் சாமி கும்பிட போனா கூட நீங்க உங்க மனசுக்குள்ள கும்பிடுங்க, வாய் விட்டு கும்பிடாதீங்க. மந்திரங்களை வாய் விட்டு சொல்லாதீங்க, மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கான சிறந்த பரிகாரம். அதை மட்டும் கடைபிடிங்க, நல்லதே நடக்கும். மேம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு. தேங்க்யூ. நானும் தனுசு ராசி. ரொம்ப நன்றி. ஒன்றே ஒன்று தாங்க அவங்க சொன்னதை நான் நிறைய நல்லா புரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சிங்கனாலும் அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ரகசியமாக ஒரு விஷயத்த சொன்னால் அது கண்டிப்பாக பழிக்கும். மந்திரம் கூட வெளியில் சத்தமாக சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே சொன்னால் அது கண்டிப்பாக பழிக்கும். இப்போ வீடு வாங்க போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோன்னா எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்த சொல்லி எதுவுமே நடக்கிறது இல்லை. இது எதுக்கு நடக்கலை அப்படின்றத இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் நிறைய பாடங்கள், நிறைய லெசன், நிறைய விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணுறாங்க எங்கள் சாந்தி தேவி மேம். செம்மையாக இருக்குது அவங்க பேசுகிறதெல்லாம். எதையும் விட்டுறாதீங்க. உங்கள் என்ன ராசியோ அதை ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ.